போன முறை செய்சவர் பாருங்க, தொகுதி பக்கம் 8 கூட பார்க்கலையாம். அங்க இருக்கிறவங்க தான் சொன்னாங்க. எல்லாருக்கும் நல்ல வீடு வேணும், இடம் இல்லாதவங்களுக்கு இடம் வேணும், வாடகை வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு இடம் வேணும். ஏற்கனவே மோடி வீடு கட்டியிருக்கீங்களா? வரவே இல்லையா? அப்ப கட்டின வீடுங்க. நம்ம கண்டிப்பா மோடி திட்டத்துல இந்த ஊரை வந்து ஒரு மாடல் கிராமமா மாத்திடுவோம். எங்க அக்கா பேரு வேளாங்கண்ணி அக்கா, சேமல் அக்கா, கார்த்திகா, சின்ன, நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கிராமம், அதாவது ஒரு எம்பி கூட ஒரு கிராமத்தை தத்தெடுத்து மாடல் கிராமமா இருக்கும். நான் இப்ப சொல்றேன், நான் எம்பி ஆன உடனே இந்த கிராமத்தை தத்தெடுத்து இந்த கிராமத்தை அதாவது ஒரு எம்பி கூட ஒரு கிராமத்தை தத்தெடுத்து மாடல் கிராமமா இருக்கும். நான் இப்ப சொல்றேன், நான் எம்பி ஆன உடனே இந்த கிராமத்தை தத்தெடுத்து இந்த கிராமத்தை மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணசாமி ரொம்ப நல்லவரு, படிச்சவரு, தங்கமானவரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால ஓட்டு கண்டிப்பா எனக்கு தான் போடுவாங்க. ஆமா, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு வேண்டும் நினைக்கிறார்கள். அபிவிருதமான விலைவாசிகள், வேலையில்லா திண்டாட்டங்கள், படித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, எனவே குடும்ப சுமைகள் அதிகமாகுது. எனவே அதிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அது என் மூலமாக கிடைக்கும் என்ற நம்புகிறார்கள். அதனால வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்கிறார். 2019 ஜெயிச்சுட்டு போன எம்பி வந்து இந்த பக்கம் ஒரு நாளும் கூட வந்து பார்க்கல. நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஒரு கழிப்பிட வசதி கூட செஞ்சு கொடுக்கல. நாடாளுமன்றத்தில் ஒரு நாள் ஒரு விஷயத்தை கூட பேசல. சோ இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஏன் தேர்ந்தெடுக்கணும்? எனவே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த தொகுதியில வந்து தொடர்ந்து வருகிறார். அவர் படித்தவர், அவரால் நாடாளுமன்றத்தில் நல்லா ஜொலிக்க முடியும். எனவே அவருக்கு வந்து ஆதரவளிக்க வேண்டும் என்று இன்று அனைத்து தரப்பு மக்களும் ஏகமனதாக முடிவு செய்து விட்டார்கள். அதனால வந்து எனது வெற்றி என்பது நிச்சயம். தம்பி, எவ்வளோ வச்சிருக்கேன்? அந்த ஊழல் எவ்வளவு கிலோ? எல்லாத்தையும் மொத்தமா நானே வாங்கிக்கிறேன். கொடு, நானே வாங்கிக்கிறேன். இந்த பக்கம் லஞ்சம், அதையும் நானே வாங்கிக்கிறேன். இப்படி மொத்தமா குத்தகை எடுத்துக்கிறாங்க. அது மட்டுமா, கூட்டணி வச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல கட்சி கூட கூட்டணி வைக்க மாட்டாங்களா அவங்க? என்ன போங்க. அந்த ஊழல் ராஜ்யத்தில் தான் நாம் வாழ வேண்டிய கடமை இருக்கிறது, கட்டாயம் இருக்கிறது. அது ஆண்டவன் கட்டளையா, அது என்னன்னு தெரியல, நம்ம பாவம் செஞ்சவங்களா என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டில் பிறக்கிறதுக்கு இந்த ஊழல் ராஜ்யத்தில் வாழ வேண்டிய அவசியம் என்ன? இது ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல கட்சியோடு சேரலாமல்ல. ஒரு ஊழல் கட்சின்னு தெரிஞ்சும் எதுக்காக அங்க போனார்? அங்க ஒரு அடிமை கூடாரம், அங்க வந்து ஒரு சுயமரியாதை தன்மானம் நிறைய பேசுவாங்க. அது ஒரு அடிமை கூடாரம். அந்த அடிமை கூடாரத்துக்கு ஏன் இன்றைக்கு 10-15 ஆண்டுகள் ஒட்டி கொண்டிருக்கிறார்? காரணம் எல்லாம் துட்டு. தேர்தல் களம் அப்படின்னா ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், பேச்சு, இது மட்டும் இல்லாம அப்பப்போ சென்டிமெண்ட்டுக்கும் நிறைய இடம் உண்டு. தந்தை இல்லாம முதல் முறையா தேர்தலை சந்திக்கிறாங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தந்தையினுடைய நினைவுகளை பகிர்ந்து இருக்கிறார் அவர். பாருங்க. அன்பும் பாசமும் காமிச்சு ஆனா எப்படியாச்சும் ஜெயிக்க வைக்கணும். இப்ப நான் அப்பாவுக்கு பூ போட்டதை பார்த்து உங்களோட பாசம் எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. நானும் வந்து என்ன பண்ண போறேன்னு தெரியல. நாங்க எப்படி அதை கைமாறு பண்ண போறோம் எங்களுக்கு தெரியல. ஆனா அண்ணன் கண்டிப்பா ஜெயிச்சு வந்தா உங்களை தங்க தட்டுல வச்சு தாளாட்டோம். எல்லாரும் தயவு செஞ்சு யோசிச்சு எனக்கு ஓட்டு போடுங்க. ஸ்போர்ட்ஸு, டான்ஸு, ஃப்ளவர் கோட்டிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கேன். போய் பார்த்துட்டு வாங்க. பிஜேபி ஆட்சியை சரியான நேரத்தில் நீங்கள் அவருக்கு பாடம் புகட்ட வேண்டுமானால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். தாமரைக்கு உங்களுடைய வாக்களை தந்து என்னை வெற்றி பெற வைப்பீர்கள் என்று சொன்னால் மாவட்டம் வெற்றி பெறுகிறது, உங்களுடைய குடும்பம் வெற்றி பெறுகிறது.
250 சீட் எதிர்பார்த்தோம். இப்போ அதை தாண்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக இருந்து உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற முறையெல்லாம் பணிவோடு என்னதான் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டியிருந்தாலும் எஜமானர்கள் எப்பயுமே நீங்க தான். தேர்தல் கச்சேரியை சுவாரஸ்யமா பார்த்ததோட மட்டும் இல்லாம மறக்காம எல்லாரும் போய் ஓட்டு போட்டுருங்க. பக்கத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் ஓட்டு போட சொல்லுங்க. மீண்டும் இதே போன்று மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிற அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கச்சேரி. ஹலோ ரைட் ஹலோ 1 2 3 ஹலோ